என்ன குட்டீஸ், இன்றைக்கி நான் என்ன கதை கொண்டு வந்திருக்கேன்னா பொங்கல் விழாவை பற்றியது. இந்த பொங்கல் விழா வந்து ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம், யாருக்காக கொண்டாடுறோங்கிறத பற்றின தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இப்போ மனிதர்கள் நம்ம இருக்கோம், விலங்குகள் இருக்கோம், பறவைகள் இருக்கோம். இவங்க நம்ம எல்லாத்துக்கும் வாழ அடிப்படையாக என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு, தண்ணி, சுவாசிக்க காற்று, இது எல்லாம் நமக்கு வேணும். இதெல்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா இயற்கை கிட்ட இருந்து கிடைக்கும். இப்போ இயற்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மரம், செடி, கொடி, மலை பார்த்துருப்பீங்க இல்லையா, பெருசாக உயர்ந்து நிற்கும். அந்த மலை, காற்று, சூரியன், நிலா, நட்சத்திரம், வானம், மேகம், மழை, இது வந்து நமக்கு தண்ணி, மழை வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மழை. அப்புறம் ஆறு, கடல், இது எல்லாம் இயற்கை நமக்கு கொடுத்தது. இயற்கை வந்து யார் நமக்கு தருவாங்க? கடவுள் தான் நமக்காக கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்து உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன்கிற காற்று நமக்கு தேவை. நம்ம எப்படி உயிர் இருக்கிறோமோ அதே மாதிரி இப்போ மரங்களுக்கும் செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்குது. அதனால தான் அது வந்து இதாக வளருது. இல்லாட்டி அது காஞ்சி போயிடும். அப்படி இருக்கிறப்போ அவங்களும் சுவாசிப்பாங்க. அவங்களுக்கு என்ன காற்று தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இப்போ நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஆக்சிஜன் வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம். வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். மரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இழுக்கும்போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும், வெளியே விடும்போது ஆக்சிஜனை விடும். அப்போ மரங்கள் வெளியிடுற ஆக்சிஜன் எடுத்து தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு எடுத்து தான் மரங்கள், செடிகள் எல்லாம் உயிர் வாழுது. அது மட்டும் இல்லாமல் மரம், செடி, கொடியில் நமக்கு என்ன தருதுன்னா உணவுப் பொருட்களை தருது. காய்கறி, பழங்கள், இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாம் நமக்கு மரங்கள் மூலிமா தான் நமக்கு கிடைக்கும். சரி, இதெல்லாம் நமக்கு வளர்கிறதுக்கு என்ன வேணும்? அடுத்தது தண்ணி வேணும். தண்ணி இருந்தால் தான் செடி வளரும் இல்லை. இந்த தண்ணி நமக்கு மழை மூலிமா கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்து அம்மா வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வைப்பாங்க இல்லையா, அப்போ தண்ணி சூடாகி மேலே வந்து புகை மாதிரி ஒரு புகை போகும், பார்த்துருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம துணியெல்லாம் துவைச்சி காய போடும்போது துணி ஈரமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தா அந்த துணியெல்லாம் காஞ்சு போயிருக்கும். அப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எங்கே போச்சு? சூரியனோட அந்த சூடாக இருக்கும் இல்லையா, அந்த சூட்டுனால அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த புகை மாதிரி மாறி போயிடும். இந்த புகையாக மாறிச்சு இல்லையா, இந்த புகைகளை என்ன பண்ணுன்னா காற்று கொண்டு போய் மேகங்களில் சேர்த்து வைக்கும். இப்போ இந்த மேகங்களை சேர்த்து அந்த மேகங்கள் எல்லாம் கருமையாக மாறிடும். அப்போ அந்த மேகங்கள் எல்லாம் நிறைஞ்சதுக்கப்புறம் திரும்ப நமக்கு மழையாக இந்த பூமிக்கு வந்து சேரும். இப்படி வர மழையை நம்ம பூமிக்கு கீழே கொண்டு போய் நம்ம சேர்த்தணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே போட்டுடுறோம். இதனால் நம்ம தண்ணி வந்து பூமிக்கு கீழே போகிறதே இல்லை. இப்படி போகாதனால